வாங்க சார், உங்களை நெரிமா ரிச் பேங்க்குக்கு வரவேற்கிறோம். உங்களை மாதிரி பெரிய கஸ்டமர் இங்க வந்ததுக்கு நாங்க சந்தோஷப்படுறோம். ஆனா கார் எல்லாம் இங்க பார்க் பண்ணக்கூடாது சார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது முடிஞ்சிடும். நான் இந்த மூக்குக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. எனக்கு ஏதாவது ஒரு ரெட் மார்பிள் கிடைச்சதுன்னா நான் இந்த மூக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். நீ என்ன பண்ற நோபிட்டா? நீ எந்திரிச்சிரியா டோரிமான்? நீ எந்த ரெட் மார்பிள பத்தி சொல்ற? அதுவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா டோரிமான். என்னோட உடம்ப பார்த்து நீ என்ன வீங்கி போன பலூன் கிண்டல் பண்றியா? ஒரு பலூன் வச்சா சரியா வருமா? இல்ல, அது ரொம்ப பெருசா இருக்கும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க நோபிட்டா? இத பார்க்க கூடாது. நான் என்ன இத செய்யல டோரிமான். அது கண்டிப்பா அங்கதான் இருக்கும். இந்த பையன் என்ன பண்றானே தெரியலையே. சரி பரவாயில்ல, இது என்னோட ஸ்நாக்ஸ் டைம். பிரீமியம் டோராயாக்கி. இதோட வாசனையே மூக்க தொடக்குதே. இந்த டோராயாக்கி வாங்கறதுக்காக நான் 3 மணி நேரம் லைன்ல நின்னு இருக்கேன். ஜமயமயமா. என்னோட டோராயாக்கி எங்க? இது என்னோட பிரீமியம் டோராயாக்கி. டோராயாக்கி டோராயாக்கி டோராயாக்கி. ஏன்டா இந்த அண்ணன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. பர்த்டேக்கு முன்னாடியே செக்அப் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா இன்னும் வரலையே. அண்ணா செக்அப்க்கு நீ எதுக்காக இப்ப கோவப்படுற? நான் வேணா வாங்கி தரேன். டோராயாக்கி எவ்வளவு ஸ்பெஷல் உனக்கு தெரியுமா? அது ஹை குவாலிட்டி பீன்ஸ்லயும் தரமான மாவையும் வச்சு செஞ்சிருக்காங்க. அத போய் நீ வேஸ்ட் பண்ணிட்டியே. நான் தான் உன்கிட்ட அப்பளவே சாரி கேட்டேன்ல. அதெல்லாம் இல்ல, நீ மன்னிப்பு கேட்டா மட்டும் அந்த ஸ்பெஷல் டோராயாக்கி திரும்ப கிடைச்சிருமா நோபிட்டா? சொல்லு. வாயை மூடு. உன்ன மாதிரி உதவாக்கார ரோபோட் எங்கேயுமே இருக்காது. ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுன்னா, என்னால இனிமே இங்க நோபிட்டா கூட வாழ முடியாது. நான் மறுபடியும் ஃபியூச்சருக்கே வரேன்டா ராமி. சரி, நீ என்ன பண்ணுவியா பண்ணிக்கோ. அப்படியா நோபிட்டா? நான் மறுபடியும் ஃபியூச்சருக்கே போறேன்.
கவலைப்படாதீங்க நோபிட்டா, டோரிமானை நான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். அது மட்டும் இல்லாம அண்ணா இங்கதான் இருப்பேன்னு சவாசிக்கு பிராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. ரொம்பவே நன்றி டோராமி. இன்னைக்கு டோரிமானோட பர்த்டேங்கறனால எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப இப்படி ஆயிடுச்சு டோராமி. இதை வாங்கிக்க. உங்களோட கதை முடிஞ்சது. ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த ஹைவேல தான் போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ரோடெல்லாம் கிளியர் பண்ணுங்க. இந்த மாதிரி சாதாரண மனிதர்கள் எல்லாம் இந்த ரெஞ்சாவை பிடிக்க முடியாது. இதோட அவங்க கதை முடிஞ்சது. நான் தான் சொல்றேன்ல, அது தெரியாம தான் நடந்திருக்கான்னா. நோபிட்டா இதை வேணும்னே செய்யல. டோராமி, நீ என்ன வற்புறுத்தாத. என்ன அந்த நோபிட்டா சுத்தமா புரிஞ்சுக்கல. அவனுக்கு நாளைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு. நீங்க சொல்றது சரிதானா? நோபிட்டா உங்களால மட்டும்தான் சரியா புரிஞ்சுக்க முடியும். நீ கரெக்டா சொன்ன. நான் சொல்ல வந்தது வந்து இது இல்ல அண்ணா. உங்க செக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 21ஆம் நூற்றாண்டுக்கு போய் நோபிட்டாவை பாத்துக்கணும். சரி சரி, நான் போறேன் டோராமி. ஆமா, எதுக்கு நீ என்ன இங்கே கூட்டிட்டு வந்த? அதுக்குள்ள மறந்துட்டீங்களாண்ணா? நீங்க தான் பர்த்டேக்கு முன்னாடி செக்கப்க்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. உங்களால தப்பிக்க முடியாது. என்ன விடு டோராமி, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. நான் வரல, என்ன விடு. இது ஹாஸ்பிடல் தான், இங்கே செக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன விடு. அத நீங்க சொல்லக்கூடாதுன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு ஹாஸ்பிடல்ல செக் பண்ணி சொல்லிடுவாங்க. எப்பயுமே நான் தான் உங்களை செக்கப்க்கு கூட்டிட்டு வரணும். உங்களுக்கா உங்க உடம்பு மேல சுத்தமா அக்கறையே இல்லையேனா? என் உடம்புக்கு என்னாச்சு? நீ என்ன சொல்ல வர டோராமி? அது என்னோட உடம்பு. அட, இது சப்ஸ்டிடியூஷன் ரோப் ஆச்சே. இது ஐடியா நல்லா இருக்குல்ல. நீ போய் என் உடம்ப செக் பண்ணிட்டு வா டோராமி. அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நீ ரொம்ப ஓவரா போயிட்ட, நான் உன்னை விட மாட்டேன். கோவப்படாத டோராமி. சப்ஸ்டிடியூஷன் ரோப். என்கிட்ட உங்களால விளையாட முடியாதுன்னா ஒழுங்கா என் கூட வாங்க. இப்படி மாட்டிக்கிட்டனே. என்ன போக விடுங்க, என்ன போக விடுங்க. ரோபோட் கொல்ல பாக்குறீங்க, எல்லாரும் வாங்க. எனக்கு உடம்பு இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது வெறும் சின்ன செக்கப் தான். நான் அப்பனா வெளிய வெயிட் பண்றேன் டாக்டர். இவர் என் கூட கோஆபரேட் பண்ணாருன்னா சீக்கிரமா இந்த செக்கப் என்ன முடிஞ்சிடும். கொல்ல பாக்குறாங்க, என்ன கொல்ல பாக்குறாங்க. டாக்டர், ஒரு எமர்ஜென்சி. என்னது? டாக்டர், என்னாச்சுன்னு பாருங்க. இது ரொம்ப சிவியர் கேஸ். நம்ம உடனடியா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சரி. என்ன இது ஹேண்ட்கப்ஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க? சீக்கிரமா இதை கழட்டுங்க. கழட்ட கூடாது. ஏன், என்ன பிரச்சனை? அது ஆபத்து. இவன் பேர் தான் டெஞ்சா. போலீஸால தேடப்படுற ரோபோட் கிரிமினல் தான் இவன். என்ன இவனா? இவனை இந்த இடத்துல எல்லாம் தனியா விட்டுட்டு போக முடியாது. இவன் குணமானதுக்கு அப்புறம் இவனை ஜெயில போடணும். நாம அத பத்தி இங்க பேச வேண்டாம். சீக்கிரமா ஆபரேஷனுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வைங்க. புரிஞ்சது டாக்டர்.
டோரிமான் சார், நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? டோரிமான், நீங்க இனிமே உங்க உடம்ப பத்தி கவலைப்பட தேவையில்லை. நீங்க இப்ப கிளம்பலாம். இந்தாங்க உங்களோட ஸ்கேன் ரெக்கார்ட். இந்த நாள் உங்களுக்கு நல்லா அமைய வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் தான். நாம ஒரு வழியா அந்த டெஞ்சாவை புடிச்சிட்டோம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அண்ணா, அட நில்லுங்கண்ணா, நானும் வரேன். ஏன் அண்ணா நான் கூப்பிட்டப்ப திரும்பல? ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? சிஸ்டர் டோராமி, உங்களுக்கு என்னாச்சுண்ணா? சரி வாங்க சீக்கிரமா போலாம். எங்க? நோபிட்டாவோட வீட்டுக்கு தான். என்ன வித்தியாசமா கேக்குறீங்க? நீங்க தான் நோபிட்டாவை பாத்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல. கண்டிப்பா நான் அவனை அங்க போய் பாத்துக்கிறேன். ஏய் டெஞ்சா, நீ ஒரு வழியா எந்திரிச்சிட்ட போல இருக்கு. தப்பிக்க முயற்சி பண்ணாத. இங்க இருந்து தப்பிக்கிறது ஒன்னும் அவ்வளவு சுலபமானது இல்ல. உன்னால இனிமே பேச முடியாது. ஏய் டெஞ்சா, உன்னை 100 வருஷம் ரோபோட் ஜெயில வைக்கிறதுக்கான எல்லா தப்பையும் நீ செஞ்சிருக்க. உன்னோட உடம்புல இருக்கிற எல்லா வெப்பன்ஸையும் நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாது டெஞ்சா. சார் அவன் பாருங்க. யாரும் கவலைப்பட தேவையில்லை. இந்த பூட்டை யாராலையும் உடைக்காத மாதிரி தான் செய்யப்பட்டிருக்கு. அதனால டெஞ்சா அவளை தப்பிக்க முடியாது. கை ரெண்டும் மேல தூக்கு. அவனை தாக்குங்க. எல்லாரும் ஓடுங்க. டெஞ்சா, நீ எங்க இருக்க? அதான் அங்க இருக்கான். அவனை எல்லாம் சீக்கிரம் பிடிங்க. இந்த இடத்துல என்னதான் நடக்குது? நான் வந்துட்டே இருக்கேன். நோபிட்டா. அந்த டெஞ்சா தப்பிச்சு போயிட்டான். நான் மறுபடியும் சொல்றேன், அந்த டெஞ்சா தப்பிச்சு போயிட்டான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்ல வெளியே இருங்க. ஹாஸ்பிட்டல் சுத்தி விளைங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்டாஃப்ல நம்ம ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. எல்லாத்தையும் அந்த டெஞ்சா கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்க சொல்லுங்க. என்ன? நான் ஒரு கிரிமினல். இந்த உலகத்துல என்னதான் நடக்குது? அவன் இந்த பக்கம் ஓடுறான் பாருங்க. ஓடாதே, நில்லு டெஞ்சா. ஒழுங்கா அங்கேயே நில்லு. எல்லாரும் ஓடுங்க. வர எல்லாரும் ஓடுங்க. இதுல பார்த்தா கண்டிப்பா க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சப்ஸ்டேஷன் ரோபோட்டே. அப்ப இவன் எங்க போயிருப்பான்? நோபிட்டாவோட வீட்டுக்கு தான். என்ன வித்தியாசமா கேக்குறீங்க? நீங்க தான் நோபிட்டாவை பாத்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல. கண்டிப்பா நான் அவனை அங்க போய் பாத்துக்கிறேன். ஒருவேளை இவன் நோபிட்டா கூட தான் இருப்பானோ? எல்லா பேஷண்ட்ஸும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து லைனா வெளியே இருக்கு. இன்னும் அந்த டெஞ்சா ஆஸ்பத்திரியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அது பிரச்சனை இல்ல, அவனை எல்லாம் சேர்ந்து சுத்தி வளைச்சிட்டோம்ல. அவனால இங்க இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது. ஏ தம்பி, உனக்கு என்னாச்சு?
கையில நடக்க ட்ரை பண்ணி யார் மேலேயாவது போய் விழுந்துடாத. இந்த கைய வச்சுட்டு என்னால சுத்தமா நடக்க முடியல. நில்லு நோபிட்டா, நான் வந்துட்டே இருக்கேன். அப்படின்னா இதுதான் டோரிமான் வாழ்ற இடமா இருக்கணும். இந்த இடத்த பார்த்தா ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஏத்த இடம்னு நினைக்கிறேன். என்னமோ எழுதி இருக்கு. என்னவா இருக்கும்? நான் தான் இதை பார்க்க கூடாதுன்னு எழுதி வச்சிருந்தேன்ல டோரிமான், அப்புறம் எதுக்கு இதை பார்த்த? அதுக்கு இதுதான் ஸ்பெல்லிங்கா? ஓ அப்படியா, நான் தான் தப்பா எழுதிட்டேன். இவன் தான் நோபிட்டாவா? போட்டோல பார்த்ததை விட ரொம்ப மோசமா இருக்கான். நான் கிளம்புறேன். இன்னைக்கு நீ என்ன ரொம்ப வினோதமா நடந்துக்கிட்ட? இன்னைக்கு நீ வழக்கத்தை விட ரொம்பவே கோவமா இருக்கியே, அது ஏன் டோரிமான்? அடடா, இந்த பையன் மட்டும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிருமே. இல்லையே, நான் ஒன்னும் கோவமா இல்லையே, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ உண்மையதான் சொல்றியா? நல்ல வேலை, அப்படி நடந்துகிட்டதுக்காக நீ என்ன மன்னிச்சிரு டோரிமான். நான் உனக்காக என் பாக்கெட் மணி எல்லாம் எடுத்து இந்த டோராயாக்கி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. இது என்னது? நான் இதை உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் டோரிமான். சாப்பிடு சாப்பிடு. இதுக்காக இப்படி சண்டை போட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்வீட்னாலே சுத்தமா பிடிக்காது. உனக்கு இது பிடிச்சிருக்கா? அப்படியா, இதெல்லாம் உனக்கு தான். ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு. ஐயோ, இவ்வளவு ஸ்வீட்டா? நோபிட்டா வா நோபிட்டா, நம்மளாம் பேஸ்பால் விளையாட போலாம். இது சுனியாவும் ஜியானும் தான். என்ன பேஸ்பாலா? இன்னைக்கு என்னால வர முடியாது, ஏன்னா இன்னைக்கு டோரிமானோட பர்த்டே. வாய மூடிட்டு ஒழுங்கா விளையாடுறதுக்கு வாளே. ஆமா நோபிட்டா, ஒழுங்கா என் கூட விளையாடுவா. அப்படியே வரும்போது டோரிமானையும் கூட்டிட்டு வாளே நோபிட்டா. நாம இப்ப என்ன பண்ணலாம் டோரிமான்? நாம கண்டிப்பா விளையாட போலாம் நோபிட்டா. பேஸ்பால் தான் என்னோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்ல ஒண்ணு. நான் உங்களை தோக்கடிக்க வந்துகிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம் நில்லு. டோரிமானுக்கு பேஸ்பால்னா இந்த அளவு பிடிக்குமா? எனக்கு இந்த விஷயம் தெரியாதே. அதுவும் இல்லாம இவன் இன்னைக்கு ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான். இப்ப இங்க ஏதாவது பூகம்பம் வந்த மாதிரி இருந்துச்சா? நீ என்ன கனவு கண்டுகிட்டு இருந்தியா? என்னாச்சுன்னு சொல்லுங்க பமி. இல்ல மெக்கானிஜா, நான் ஒரு பழைய மாடல் ரோபோட். நீ என்ன சொல்ற? இல்ல மெக்கானிஜா, நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். ரோபமி அப்படி சொல்லாத. இன்னைக்கு என்ன வெளிய ஒரே இருட்டா இருக்கு? ஆமா, இவங்களோட வாழ்க்கையும் இருட்டாதான் இருக்கு. வெளிய என்ன மழை பெய்யுது? எனக்கு இத பார்த்தா அழுகதான் வருது. நீ மறுபடியும் இந்த சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? இதை எத்தனை தடவை தான் நீ பாப்ப? சேனலை மாத்தாத. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிரேனா நியூஸ். எதுக்கு தற்பொழுது ஒரு அண்மை செய்தி கிடைத்துள்ளது. பிரபல குற்றவாளியான டெஞ்சா மருத்துவமனையிலிருந்து காவல்துறையினர் கட்டுப்பாட்டை மீறி தப்பித்து ஓடியுள்ளார். இந்த ஹாஸ்பிடலா? உனக்கு இவனை தெரியுமா? டெஞ்சா மருத்துவமனையில் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. அவர் நமது நகரை விட்டு தப்பித்திருக்க வாய்ப்பில்லை எனவும் அவர் எங்கு வேண்டுமானாலும் பதுங்கி இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். என்ன, இந்த ஹாஸ்பிடல்ல இப்படி நடந்துச்சா? நான் போய் ஜன்னல்லாம் சாத்திருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஹலோ போலீஸா, இங்க டெஞ்சா எங்க வீட்டு ஜன்னல் பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். சீக்கிரம் வாங்க. Guggy.
ஆட்டோ லைன் முடிஞ்சது டெஞ்சா. முட்டாள்தனமா இது பண்ணாம ஒழுங்கா சரண்டர் ஆயிரு. இந்த மாதிரி மார்வாஸ்ட்ல இருந்தா போலீஸால கண்டுபிடிக்க முடியாது நினைக்கிறேன் டெஞ்சா. நீ என்ன பண்ண போற? அது ஒழுங்கா நிறுத்து. என்ன பண்ண போற? அவன் தப்பிச்சு போயிட்டான். சீக்கிரம் அவனை எல்லாம் கண்டுபிடிங்க. நம்ம எல்லாம் கீழே விழுக்க போறோம். அட இதெல்லாம் என்னோட தப்பு தான். நல்ல வேலை நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. சூப்பர். என்னால இந்த டைம் பெல்ட்டை வச்சு இப்பவே 21ஆம் நூற்றாண்டுக்கு போக முடியும். இந்த டைம் பெல்ட் சுத்தமா வேலைக்கே ஆகாது போல இருக்கே. எனக்கு ஏதாவது ஒரு ரெட் மார்பிள் கிடைச்சதுன்னா நான் இந்த மூக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். நீ என்ன பண்ற நோபிட்டா? நீ எந்திரிச்சிட்டியா டோரிமான்? நீ எந்த ரெட் மார்பிளை பத்தி சொல்ற? We want home run. We want home run. கலக்கிட்டல. அடேங்கப்பா எவ்வளவு பெரிய ஹோம் ரன் அடிச்ச டோரிமான். அடச்சே. உங்களால எல்லாம் என்னை தோக்கடிக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன பசங்க கூட விளையாடுறதெல்லாம் ரொம்பவே சுலபமானது. இன்னைக்கு நான் டோரிமானோட நல்லா விளையாண்டு காட்டுறேன். ஸ்ட்ரைக் 1. ஒழுங்கா விளையாடல. பரவாயில்ல. முடிஞ்சது. ஸ்ட்ரைக் 2. பராக்கு பார்க்காம பால ஒழுங்கா அடில. கொஞ்சமாச்சு சீரியஸா விளையாடு நோபிட்டா. ஸ்ட்ரைக். அவ்வளவுதான், நீ அவுட் ஆயிட்ட. என்ன? நான் கண்டிப்பா திரும்பி போயே ஆகணும். அவ்வளவுதான், முடிஞ்சது. டெஞ்சா, உன்னோட ஆட்டோ இதோட முடிஞ்சது. ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கு. அட, இது டைம் பெல்ட் ஆச்சே.
இவனை சும்மாவே விட மாட்டேன். நோபிட்டா, நான் வந்துகிட்டே இருக்கேன். போங்கப்பா. ஜியான் டீம் தான் மேட்ச் ஜெயிச்சாங்க. நிறுத்துங்க, எல்லாரும் என்ன பண்றீங்க? டோரிமான், நான் எல்லா பாலையும் எடுத்துட்டேன். நீ நிறையவே வேலை செஞ்சிருக்க போல இருக்கு நோபிட்டா. என்னால முடியல. நீ மட்டும் இந்த மேட்சுக்கு வராட்டி நாங்க இந்நேரம் தோத்துருப்போம் டோரிமான். நீ பேட்டை இன்னும் கொஞ்சம் டைட்டா பிடிச்சிருந்துருக்கணும். நான் வேணும்னா உனக்கு பேஸ்பால் விளையாட சொல்லி தரட்டா? கண்ணை மூடாத. எதுக்கு நீ கண்ணை மூடுற? ஒழுங்கா கண்ணை தர. பேஸ்பால் விளையாடும் போது பாலுக்கு பயந்து எப்பயுமே கண்ணை மூடக்கூடாது. நான் இந்த பால் அடிச்சிட்டேன். இந்த பாலை இவன் ஃப்ளூக்ல தான் அடிச்சிருக்கான் போல. ரொம்பவே நன்றி டோரிமான். நான் இந்த பாலை எவ்வளவு தூரம் அடிச்சேன்னு நீ பாத்தியா? இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இது வெறும் ஃப்ளூக் தான். போய் அந்த பால் எடுத்துட்டு வா போ. சரி. இந்த பையன் ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான். இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கணும். இது என்னது? இத பார்த்தா உடைஞ்சு போன ரோபோட் மாதிரி தெரியுது. எனக்கு மூச்சுறதுக்கு கஷ்டமா இருக்கு. யாராவது காப்பாத்துங்க. என்ன ஒரு மான்ஸ்டர் துரத்துது. டோரிமான், தள்ளி போ நோபிட்டா. அவன் ஒரு ஃபியூச்சர் ரோபோட் கிரிமினல். அவனோட பேர் தான் டெஞ்சா. அது ஒண்ணும் நான் இல்ல நோபிட்டா. பரவாயில்லையே. நீ நல்லாவே பண்றியே. என்ன? அது என்னோட சொந்த உடம்பா இருந்தாலும் கூட பரவாயில்ல. அது இன்னும் எனக்கு தேவையில்லை. நான் இன்னும் இதுலதான் இருக்க போறேன். அது என்னோட உடம்பு. அத ஒழுங்கா எனக்கு திருப்பி கொடுத்துரு. போது நிறுத்து. ஒழுங்கா டோரிமானை கீழே இறக்கி விடு. அவனை விடு விடு. அவனை ஒழுங்கா விடு. உன்கிட்டதான் சொல்றேன். ஒழுங்கா அவனை விடு. இங்க பாரு டோரிமான், நன்றி. நீ என்ன காப்பாத்திட்ட. நோபிட்டா, இனிமேல் இந்த பக்கம் வந்துடாத. அப்படி வந்தீனா அந்த பையனை நான் சும்மா விட மாட்டேன். நோபிட்டா, டோரிமான், நீ முடிஞ்ச. என்ன ஓட பார்த்தியா? போது டோரிமான், நிறுத்து. டோரிமான் எப்பயுமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். நான் ஏன் அப்படி பண்ணேன்னு உனக்கு புரிஞ்சுதா நோபிட்டா? ஏன்னா அந்த ரோபோட் ஒரு மோசமான கிரிமினல். அவன் இதை எந்த காரணமுமே இல்லாம தான் செய்யறான். அவன் இந்த உலகத்துக்கு ஆபத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறான். அதுவும் இல்லாம அவன் ரொம்ப மோசமானவன். அந்த ரோபோட்டை முடிஞ்ச அளவு சீக்கிரமா அழிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த ரோபோட் ஒன்னும் அவ்வளவு மோசமானதா இருக்காது. அந்த ரோபோட்டும் ஒரு மனுஷனாலேயோ இல்ல பொருளாலேயோ தானே செய்யப்பட்டிருக்கும். அதனால
அந்த ரோபோட்டுக்கும் அதை செய்யணும்னு விருப்பம் இருக்காது. ஒருவேளை அந்த ரோபோட்டுக்கு மனுஷங்க கூட ஃப்ரெண்டா இருக்க விருப்பப்படுதுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன தெரியும்? அந்த ரோபோட்ட பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன மன்னிச்சிரு. அந்த ரோபோட் கிட்ட எப்பயுமே ஜாக்கிரதையா இரு. சரி, நான் லைட் ஆஃப் பண்றேன். ஆனா டோரிமான், உன்னோட பர்த்டே கிஃப்ட் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நாளைக்கு நான் அந்த ரோபோட்டை செஞ்சு முடிச்சிருவேன் டோரிமான். ஏன்னா இந்த ரோபோட்ல ஒரே ஒரு பார்ட் மட்டும் மிஸ் ஆகுது. குட் நைட். டோரிமானுக்கு இந்த gift பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. திரும்ப வந்துட்டியா? அண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிரிமினல் நம்ம வீட்டுக்கு வந்தான்னா, அதான் நான் பயந்து போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேனா. இந்த மாஸ்க பாக்கும்போது உங்களோட ஃபேஸ் மாதிரி தான் தெரியுது. அதனால அந்த டெஞ்சா கண்டிப்பா உங்க காலகட்டத்துக்கு தான் வந்திருக்கணும். ஆமா, அவன் இந்த காலகட்டத்துல தான் இருக்கான். என்ன அந்த காலகட்டத்துல தான் இருக்கானா? அவன் இங்க இருந்து நோபிட்டாவை கடத்திட்டு போயிட்டான். நான் அவனை போய் பிடிக்க போறேன். என்கிட்ட இருந்து உனக்கு ஏதாவது வேணுமா? இது எனக்கா? ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ரெட் மார்பிள தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஒரே நிமிஷம், இத நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன். இத பார்த்துட்டு சிரிக்காதீங்க. இதோ இதோ இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவனோட பேரு டோரிமான். இதை நான் இன்னைக்கு அவனோட பர்த்டே கிஃப்டா கொடுக்க போறேன். இந்த சிலைய ஒன்னும் நான் அவ்வளவு நல்லா உருவாக்கலன்னு நினைக்கிறேன். இந்த சிலைய நான் டோரிமானுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு டோரிமான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். ஆனா உன்னை பார்த்தா எனக்கு நல்லவன் மாதிரி தான் தெரியுது. ஏன் அழுகுற? அப்போ ஒருவேளை நீதான் அவன் கிட்ட இருந்து தள்ளி போன விட்டா. நான் தான் அவன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அவன் ஒரு மோசமான ஃபியூச்சர் ரோபோட் கிரிமினல்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபியூச்சர் போலீஸ் வந்துருவாங்க. இப்போ அவனை அழிக்கிறதுக்கான நேரம். இதை வாங்கிக்கோ.
யாருக்கான வரும் குரு சக்தியை வாங்கிக்கோ. அவன் அழிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன அண்ணா உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல? டெஞ்சா அசையாத. உன்னை எல்லா போலீஸும் சேர்ந்து சுத்தி வளைச்சிட்டோம். இங்க தப்பிக்க முயற்சி பண்ணாத. உன்னோட 2 கையை தூக்கு. சொல்றது கேட்கலையா? உன்னோட 2 கையை தூக்கு. டெஞ்சா அவனை சுடக்கூடாது. உன்னோட 2 கையை தூக்கு. போது நிறுத்துங்க. நோபிட்டா நில்லுங்க. ஏ தம்பி நில்லு. அவங்க கிட்ட போகாத. உனக்கு எதுவும் ஆகல டோரிமான்? நீ டோரிமான் தானே? நீ நிஜமாலுமே டோரிமான் தானே? சொல்லு. அந்த பையன் என்ன சொன்னான்? என்ன நடக்குது? அண்ணா எப்படி நீ கண்டுபிடிச்ச? ஏன்னா டோரிமான் எப்பயுமே டோரிமான் தான். எல்லாரும் கேளுங்க. நீங்க தேடுற கிரிமினல் நான் தான். டெஞ்சா. இப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. நீ ரொம்பவே லக்கி. நோபிட்டா 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 நோபிட்டா. போதும் டோரிமான். நீங்க உண்மையாலுமே கலக்கிட்டீங்க நோபிட்டா. நீங்க டோரிமானை காப்பாத்திட்டீங்க. இந்த இடத்துல ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் சரி பண்ணிட்டீங்களா? எஸ் சார், நாங்க இங்க நடந்தது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். சரி வாங்க நம்ம எல்லாம் கிளம்பலாம். இனிமேல் அந்த ரோபோட்டை கொண்டு போய் என்ன பண்ண போறாங்க? அந்த ரோபோட் திருந்தினதுனால அது மக்களோட சேர்ந்து வாழ விட்டுருவாங்கன்னு போலீஸ் சொன்னாங்க. ஏய், எனக்கு மறுபடியும் பேஸ்பால் விளையாட சொல்லி தருவியா? நானும் ஒன்ன மாதிரியே ஒரு நாள் ஹோம் ரன் அடிப்பேன். சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ அழுகுறியா? சரி, நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். குட் நைட். குட் நைட். போது நிறுத்த டோரிமான். என்ன பண்ற? இதுல என்ன இருக்கு நோபிட்டா? இங்க ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. இன்னைக்கு என்னோட பர்த்டேங்கிறது தெரியுமா? அதுக்கு இப்ப என்ன? சரி பரவாயில்ல, நான் இன்னைக்கு ஒரு நாள் இங்க படுத்து. சரி பரவாயில்ல விடு. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க படுத்துக்கோ. சரி சரி, ஹாப்பி பர்த்டே டோரிமான். ரொம்ப நன்றி நோபிட்டா.